வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. ஹேங் ஓவர்னா என்ன? குடிக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை. குடிக்கிறவங்கள வீட்டில் வச்சு கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பொழுது மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போதே பயங்கர தலைவலி, தலை சுத்து, ஒமட்டல், வாந்தி, வயிறு வலி, லூஸ் மோஷன் கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர் அதிகமாக வேர்க்கிறது, படபடப்புன்னு ப்ரெஷர் ஷூட்டப் ஆகிற சிம்டம்ஸ் கூட அனுபவிப்பாங்க. ஒரு சிலருக்கு பயங்கரமா இமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கர இரிட்டபிளா கோவப்படுறது, கத்துறது, அழுகிறதுன்னு பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த ஹேங் ஓவரை சமாளிக்க முடியாம புதுசா குடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்கும் பொழுது இன்னொரு கட்டிங்க போடு சரியாயிரும்னு சொல்லிட்டு மிஸ்கைட் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அதனால சாதாரணமா குடிக்க பழகிறவங்க மொடா குடிகாரங்களுக்கு ஆகிறதுக்கும் காரணம் இந்த ஹேங் ஓவர் தான். இந்த ஹேங் ஓவர் எதனால வருது? நம்ம உடம்புல நீர் இழப்பு ஏற்படுறதுனால, டீஹைட்ரேஷன்னால தான் வருது. அப்ப இந்த ஹேங் ஓவரை சரி பண்ணணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். இளநீ, மோர், லெமன் ஜூஸ், நிறைய பழச்சாறுகள் எடுத்தாலே போதும். அந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப வறுத்தது பொரிச்சது எண்ணெய் பலகாரம்னு இல்லாமல் நல்லா பிளாண்டாக கஞ்சி அந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சாலே இந்த ஹேங் ஓவர் சரியாயிடும். இந்த ஹேங் ஓவரை சரி பண்ணுறதுக்கு ஹோமியோபதியில் நக்ஸாமிக்காங்கிற மருந்து பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும். இது போக குடிக்கணுங்கிற எண்ணம் தோணுது இல்லையா, அதை மறக்க வைக்கிறதுக்குமே ஹோமியோபதியில் மருந்து இருக்கு. அதை விட பரம்பரையாக குடிக்கிறாங்க இல்லையா, தாத்தா குடிச்சாரு, இப்போ அப்பா குடிக்கிறாரு, அடுத்து பையனும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கவலைப்படுறவங்களுக்கு சல்ஃபூரிக் ஆசிட்ங்கிற மெடிசனை கொடுத்தாலே போதும். அந்த பரம்பரையாக குடிக்கணுங்கிற தாட் வரதையே ஹோமியோபதி மருந்துகள் மிராக்கலாக சரி பண்ணும். ஆக இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது. டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.